ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் வந்து நம்ம பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் நமக்கு 4 ஆணையம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆணையம் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரிய ஆணையம், புன்சி ஆணையம், ராஜமன்னார். ஸோ இந்த 3 ஆணையம் தான் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா. இந்த எம்என் வெங்கடச்சலையா ஆணையம் வந்து இதில் வராது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராஜமன்னார் ஆணையம் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆணையம். ஓகேங்களா. 1969 வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது பரிந்துரை எப்போ அது கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 வந்து அது வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுச்சு. ஓகேங்களா. மத்திய மாநில உறவுகளை பற்றி இந்தந்த சீர்திருத்தங்கள்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 1971. ஸ்டார்ட் பண்ண ஆண்டு வந்து 1969. ஓகேங்களா. இதுதான் வந்து ராஜமன்னார் குழு. ஓகேங்களா. ஸோ இந்த ராஜமன்னார் குழு தான் வந்து எது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து இந்த ராஜமன்னார் குழு வந்து எடுத்துகிட்டு வந்தது. சரிங்களா. ஸோ அவங்க தான் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ராஜமன்னார் வச்சு அந்த குழு வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ராஜமன்னார் குழு வந்து 1969 எப்போ வந்து அவங்க பரிந்துரை பண்ணாங்கன்னா 1971. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சர்க்காரியா குழு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்காரி ஆணையம். ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 அப்போ வந்து அமைக்கப்பட்டது தான் வந்து சர்க்காரி ஆணையம். அவங்க டோட்டலாக எத்தனை பரிந்துரைகள் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 பரிந்துரைகள் வந்து சர்க்காரி குழு வந்து கொடுத்தாங்க. சரிங்களா. ஸோ எப்போ வந்து இந்த பரிந்துரைகளை வந்து அவங்க வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. டோட்டலாக 5 வருஷமாக வந்து இந்த மத்திய மாநில உறவுகளுடைய சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணது வந்து இந்த சர்க்காரி ஆணையம் தான். சரிங்களா. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக அமல்படுத்தணும். சரிங்களா. மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னதும் வந்து இந்த சர்க்காரி ஆணையம் தான். சரிங்களா. ஸோ புரிஞ்சுதுங்களா. ஸோ என்ன பார்த்துட்டோம், ராஜமன்னார் பார்த்துட்டோம், சர்க்காரி ஆணையம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு புன்சி ஆணையம். புன்சி ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2007. புன்சி ஆணையம் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. பரிந்துரை எப்போ பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 2010. 2007 ஸ்டார்ட் ஆகி 2010 பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th நம்ம யார் பார்த்தோம், எம்கே வெங்கடச்சலையா கமிஷன். அதாவது அவங்க அது வந்து மெயினாக வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா. 2000 வருஷத்தப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மதிப்பாய்வு தேசிய குழு. ஓகேங்களா. என்னது மதிப்பாய்வு தேசிய குழு. ஓகேங்களா. இந்த இதில் வந்து பல சீர்திருத்தங்கள் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு இது வந்து பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா. இது வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து வாஜ்பாய் அரசு. ஓகேங்களா. இது எடுத்துகிட்டு வந்தது வந்து வாஜ்பாய் அரசு. ஸோ எம்கே வெங்கடச்சலையா கமிஷன். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே. செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு காலவரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி ஐஎன்எம்லேருந்து. ஓகேங்களா. ஐஎன்எம்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட காலவரிசைப்படுத்துக கொஷின். ஓகேங்களா. என்ன பாடம், தேசிய காந்திய காலகட்டம். ஓகேங்களா. சம்பரான் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம், தண்டி உப்பு சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம். ஸோ சம்பரான் சத்தியாகிரகம் எந்த வருஷம், 1917. ஓகேங்களா. இதுதான் வந்து முதல் வந்து காந்தியடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு போராட்டமே வந்து என்னது, சம்பரான் சத்தியாகிரகம் தான். ஓகேங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு போராட்டமே அவருக்கு வந்து வெற்றி தான். ஓகேங்களா. இதுக்கப்புறமா தான் வந்து என்ன வந்துச்சு, அஹமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா. அது வந்துச்சு. அது வந்து 1918. அஹமதாபாத் வந்து
மில் ஸ்ட்ரைக் வந்து 1918. இதுக்கு அடுத்து தான் வந்து கேதா சத்தியாகிரகம் வரும். ஓகேங்களா, கேதா சத்தியாகிரகம் வந்து அதுவுமே வந்து 1918 தான். ஸோ சம்பரான் வந்து 17, கேதா வந்து 18. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மகத் சத்தியாகிரகம் வந்து நடுவில் வந்துருச்சு. இது என்னது மகத் சத்தியாகிரகம்னா என்ன, எங்கே வரும், யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகத் சத்தியாகிரகம் வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா, அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இந்த சத்தியாகிரகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். அது மகத் சத்தியாகிரகம். ஓகேங்களா, எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1927 மார்ச் 20. ஓகேங்களா, இந்த சத்தியாகிரகம் எதுக்காக அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, மகத் அப்படின்ற ஒரு நகரம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா, அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலித் மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதி, தீண்டாமை, ஓகேங்களா, அது அந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பொது குளத்தில் வந்து குளம் இருக்கும், அதில் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் வந்து இந்த சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம் வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அப்போ இது என்னது 1927. நெக்ஸ்ட்டு தண்டி உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 1, 4, அப்புறமா 2, 3, 1, 4, 2, 3. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ சம்பரான், கேதா, மகத், அப்புறமா தண்டி உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRRI அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை. ஓகேங்களா, ஆடுதுறையில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஆடுதுறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தஞ்சாவூர் தான். ஓகேங்களா, ஆனால் பீன் டக்குன்னு எடுத்துட்டோன்னே பீன் போட்டிருக்கணும். ஆனால் இங்கே நடுவில் இங்கே ஒரு ஊரே, அந்த இருக்கிற ஊரே இங்கே கொடுத்துருக்காங்க ஆடுதுறை அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த TRRI, அதாவது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 வந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏப்ரல் மாதம். ஸோ இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து இந்த நிறுவனம் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் வந்து அங்கே இருக்க விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருள் இது எல்லாமே வழங்கி அவங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து அதுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு இதுதான் வந்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா, ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1985 ஏப்ரல் மாதம். எங்கே இருக்குன்னா ஆடுதுறை, தஞ்சாவூர். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அப்படியே பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுங்க. தமிழ்நாடு மானுட புவியியல் லெசனில், ஜாகிரஃபி லெசனில் இருக்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்து நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாநிலங்களின் தலைவர் செயல்படுவது யார்? குடியரசு துணைத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன். ஓகேங்களா, தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ மாநிலங்களவை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ராஜ்யசபா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? மாநிலங்களவை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா, உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஏப்ரல் 3, 1952 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள். ஓகேங்களா, இவங்களுடைய குறைந்தபட்ச வயது எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா, ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஓய்வு விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஓய்வு பெரிய ஒரு விகிதம் வந்து இருக்கும். எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 1/3% வந்து என்ன 1/3 பேர் வந்து என்ன ஆகுவாங்களா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு எடுத்துப்பாங்க. சரிங்களா, ராஜ்யசபாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை மெம்பர்ஸ், அதாவது தமிழ்நாடு உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு வந்து மொத்தம் 18 உறுப்பினர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு போவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மாநிலங்களவையோடைய
ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது நிறைய இருக்குது, இதெல்லாம் மெயினான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? கவிராஜா அப்படின்னாலே யார் நமக்கு மைண்டில் வந்துடணும்? கவிராஜா, சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தரை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமுத்திரகுப்தர் வந்து நமக்கு வந்து சமுத்திரகுப்தர் அப்படின்னாலே அலகாபாத் கல்வெட்டு. ஓகேங்களா? இந்த அலகாபாத் கல்வெட்டு வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இந்த அலகாபாத் கல்வெட்டில் வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பற்றி தான் இருக்கும். இந்த அலகாபாத் கல்வெட்டை வந்து பொறித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா? பொறித்தவர் யார்? ஹரிசேனர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து சமுத்திரகுப்தரை வந்து இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தர் என்னன்னு சொல்லுவாங்க? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சமுத்திரகுப்தருக்கு வந்து இசையில் வந்து ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிரியமாக இருந்தார். இசைனாலே அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால தான் அவரோட உருவத்தை வந்து தங்க நாணயத்தில் வந்து பதிச்சு, ஓகேங்களா, தங்க நாணயத்தில் வீணை வாசிக்கிற மாதிரி, ஓகேங்களா, வீணை வாசிக்கிற மாதிரி அவர் உருவத்தை பதிச்சு வெளியிட்டார். ஓகேங்களா? அது வெளியிட்டது யாருன்னு பார்த்தாலும் சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சரவையில், ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா? மந்திரியாக இருந்தவர் வந்து யார்? ஹரிசேனர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்துடணும்? சமுத்திரகுப்தர். அதே மாதிரி நாணய அமைப்பு முறையை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்ததும் முதல் முறையில் அறிமுகப்படுத்தினதும் யாருன்னா நாணய அமைப்பு முறை. ஓகேங்களா? முதல்ல கொண்டுட்டு வந்தது யாருன்னா சமுத்திரகுப்தர். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே சமுத்திரகுப்தரை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு சீக்கிரமாக நம்ம முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து டக்குன்னு என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன் வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.